சோசனோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொரிந்த சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றாவது 1 கொரிந்தியரை பார்த்துட்டு இருக்கோம். இதில் கொரிந்த சபையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி தான் பவுல் இந்த லெட்டரையே எழுதுறாரு கொரிந்த சபைக்கு. அப்போ முதல் 2 அதிகாரத்தில் அவங்க கொரிந்த பட்டணத்தில் நிறைய ஞானமிக்கவர்கள் இருந்தாங்க. ஆனால் அது தேவ ஞானமாக இல்லாமல் உலக ஞானமாக இருக்கிறதுனால அதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக முதல் 2 அதிகாரத்திலையும் ஞானத்தை குறித்து எழுதுகிறார். 3வது அதிகாரத்துல அவர்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமை எதனாலனா பொறாமையினால ஏற்பட்ட இந்த வேற்றுமை, இந்த தர்க்கங்கள், இந்த பிரிவினைகளை அட்ரஸ் பண்ணி இதுல எழுதுறார். அப்போ ஒவ்வொரு ஊழியனும் இப்ப நீங்க எதை கொண்டு இந்த பிரிவினையை செய்யறீங்களோ அவங்க எல்லாருமே தேவனுக்கு வேலைக்காரங்களா தான் இருக்காங்களே ஒழிய தேவன் ஒருவர் தான் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 10வது வசனத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பெசலியலுக்கு எப்படி தேவன் கூடாரம் கட்டும்போது ஒரு ஞானத்தை கொடுத்தாரோ அப்படி ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறாராம். அப்படிதான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரி எப்படி இந்த மேஸ்திரி கட்டடம் கட்டுங்கிறவங்க எப்படி நேர்த்தியாக கட்டுவார்களோ அது போல நான் தேவ கிருபையினால பெற்றுக்கொண்ட ஞானத்தை கொண்டு நான் என்ன செஞ்சேன், அஸ்திபாரம் போட்டுட்டேன். நான் இதற்கு மேல வேறொருவன் அதுக்கு மேல என்ன செய்ய போறான், பில்டிங்கை கட்டி எழுப்ப போகிறான். அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுக்கிறேன்னு பார்க்கணும். நான் உண்மையுள்ள ஒரு ஊழியனாக நான் பயத்தோட அந்த வீட்டை நேர்த்தியாக கட்டினேன்னா அந்த வீடு தலைமுறையாக நிலை நிற்கும். அதை கட்டுகிறவருக்கும் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் சொல்றாரு, அவன் அதன் மேல் எப்படி கட்டுறேங்கிறத பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஊழியரும் தான் எப்படி கட்டுகிறேங்கிறத பார்க்கணும். உடனே நீங்கள் உங்கள் சர்ச்சு பாஸ்டரையோ உங்கள் சர்ச்சு ஃபாதரையோ இல்லை உங்கள் சர்ச்சு ஐயர்வாளையோ நினைக்கவே கூடாது. அவங்களும் நம்மளை போல தான். முந்தியாவது இப்படி வசனத்தை எடுத்து சொல்ல ஆள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. நாமளே நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஊழியர் தான். நம்மளை நோவாவை போல பேழையை கட்டி உன் குடும்பத்தை காத்துக்கோ அப்படின்ட்டு கர்த்தர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இப்போ ஐயோ, அந்த ஃபாதர் தான் எனக்கு ஒழுங்காவே போதிக்கலை, எங்கள் சர்ச்சில் இப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க. நம்ம யாராவது பாதரையோ இல்லை ஐயர்வாளையோ இல்லை ஒரு பாஸ்டரையோ சொன்னோன்னா கர்த்தர் நம்மளை தான் அடிக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டார். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்கள் அதற்கு மேலே எப்படினாலும் கட்டிக்கோங்கப்பா, ஆனால் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சில வேளைகளில் இந்த அஸ்திபாரத்தையே தவறான முறையில் கட்டுகிறதுனால தான் ஒரு எர்த்குவேக்கில் இல்லை ஒரு சிறு பாதிப்பில் அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அஸ்திபாரத்தை மட்டும் மாற்றிடாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப எச்சரிப்பாக சொல்கிறாரு. ஒருவனாலும் முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அப்போ அதுக்கு மேல என்னெல்லாம் எதனாலும் கட்டலாம் இல்லையா? அப்போ ஒருத்தர் ரொம்ப பயபக்தியோட அதுல நேர்த்தியான ஹை குவாலிட்டியை போட்டு கட்டுறார். ஒருவர் பணம் கிடைச்சா போதும், நான் ஊழியம் செஞ்சேன்னு வெளியே தெரிஞ்சா போதும்னு கடமைக்காக ஒருத்தர் ஊழியம் பண்றார். ஒருவர் பாஸ்டருடைய பேரை நான் சம்பாதிக்கணும், இல்லை எனக்கு 4 பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷங்களுக்காக ஊழியம் பண்றார். இப்படி ஒவ்வொருத்தர் அந்த ஊழியத்தின் மூலமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அது பொண்ணா வெள்ளியா விலையேற பெற்ற கல்லா மரமா புல்லோ வைக்காலா அப்படிங்கிறத எப்போ தெரியும்னா, நாளானது அது விலங்கை பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். இப்போ நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கேன்னு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன நிதானிச்சு அறிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன், ஐயோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேனா, ஏன் இந்த பிரச்சனையை தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சாருன்னு யோசிக்கிறேனா, கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அவருடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறேனா. ஜெபிச்சு என்னங்க பிரயோஜனம்? இந்த கர்த்தருக்கு நான் வாரம் போவேன். தசம பாகம் ஒரு தடவை கூட நான் மிஸ் ஆனதே கிடையாது. எங்கள் வீட்டில் அடுப்பெரியுதோ இல்லையோ
கர்த்தருக்கு நான் கொடுக்காம இருந்ததில்லை. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நான் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேலே வெள்ளியோ பொன்னையோ கட்டாம மரத்தையோ புல்லையோ வைக்காலையோ நான் கட்டுறதுனால இந்த அக்னி சோதனையில நிலை நிற்க முடியாமல் போகிறத காட்டுது. இப்போ பிரச்சனை வந்தா முறுமுறுக்கவே முடியாதா? எல்லாருமே அப்படி ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதான். எல்லாருக்குமே சோர்வு வரும், எல்லாருக்குமே பலவீனம் வரும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நீங்க உங்க அஸ்திபாரத்தின் மேல ஒரு உறுதியான ஒரு காரியத்தை கட்டி எழுப்பியிருந்தீங்க. உங்களுக்கு அஸ்திபாரம் போட்டு கர்த்தர் எப்போ அக்னி சோதனையை ஏற்படுத்துறாருன்னா, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அக்னி சோதனையை ஏற்படுத்துறாராம். அப்போ அந்த அக்னி சோதனை ஏற்படுத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஓரளவுக்கு கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்படி கட்டப்பட்ட நாம எப்படி உறுதியா இருக்கிறோங்கிறத அந்த சோதனையானது வெளிப்படுத்துதான். அப்போ இந்த சோதனையிலேயே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், என்னால நிலை நிற்க முடியலப்பா, என்னால முடியலப்பா, என்னால தாங்கிக்க முடியலப்பா, இந்த பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியலப்பா அப்படின்னா நாம எங்கேயோ நம்மளுடைய உறுதித்தன்மையில குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அதுக்குன்னு கர்த்தர் குறை சொல்லுகிறதற்காக இதை சொல்லல. நம்ம திரும்ப நம்மளை ரீபில்ட் பண்ணிக்கிறதற்கு கர்த்தர் சமூகத்துல நிலை நிற்கணும்னு சொல்லுகிறார். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அப்போ அந்த கூலி ஃபைனல் ரிசல்ட்டையே எப்போ கொடுக்குறாரு, அதாவது அதற்கு அந்த சம்பளத்தையே எப்போ கொடுக்குறாருனா, அது அக்னியில் சோதிக்கப்பட்டு அது ஒர்க் அவுட் ஆகுது, அது நிற்கிது, என்ன ஆனாலும் அது நிற்கிது. மணல் மேலே கட்டப்பட்ட வீடு இல்லை, இது கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு அப்படிங்கிறத கர்த்தர் தெரியும் போது அதற்கான கூலியை தேவன் கொடுக்குறாராம். அப்படித்தானே யோசேப்புக்கு கொடுத்தாரு. போர்த்திபாலா இருக்கட்டும், போர்த்திபாருடைய மனைவியா இருக்கட்டும், சிறைச்சாலைக்காரனா இருக்கட்டும், அந்த பானபாத்திரக்காரனா இருக்கட்டும், என்ன ஆனாலும் தேவன் மேல அஸ்திபாரம் போடப்பட்டதுனால யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தார் இல்லையா? அதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த அக்னி சோதனை நமக்கு நம்மளே வெளிப்படுத்துது. சோதனை வர்றது நம்மளை கஷ்டப்படுத்தல, நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக கர்த்தரை ஏற்படுத்துகிறது தான் இந்த சோதனை. அப்போ அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அப்போ நான் கட்டினது நிக்கலையே, இந்த அக்னியில வம்பா போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இத்தனை நாள் பட்ட பிரயாசம் வீண். நான் டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் சர்ச்சில் செய்யாத ஊழியமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவர் நினச்சிக்கிறாரு நான் நல்லா கர்த்தருக்குள்ளே இருக்கேன்னு. அவருடைய வேலை நிமித்தமாக ஒருத்தருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் போக முடியுது. ஆனால் தினமும் தேவ சமூகத்தில் தேவனோட உறவாடாமல் அவர் இல்லை. ஜெபத்தில் தேவனுடைய இணைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வேதத்தை வாசிக்கிறவராக கர்த்தரோடு நடக்கிற ஒரு நபராக ஒருத்தர் இருக்கிறார். அப்போ இவர் நினச்சிக்கிறாரு நான் வாரத்துக்கு ஒரு தடவை தானே போகிறேன், இப்படி இருக்கேனே, கிறிஸ்தவ லைஃப் இப்படி இருக்கேன் நான் ஒருத்தர் நினச்சிக்கிறார். ஒருவன் நான் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேனே, எல்லா ஊழியமும் செய்கிறேன்னு நினச்சிக்கிறார். உண்மையாகவே அக்னி சோதனையில் யார் நிலை நிற்கக்கூடும்? அவர் இத்தனை நாளா நான் நல்லா ஊழியம் பண்ணுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அவர் தன்னை உணராமல் போனார் பாருங்க, அவர் தான் நஷ்டம் அடைவார். அப்போ நான் இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு செஞ்சதெல்லாம் வீணா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பாருங்க. செயலில் நிறைய செஞ்சுட்டு கர்த்தரோடு அந்த இணைப்பு அவர் மறந்து போனார், அதை செய்ய தவறி போனார். மனுஷங்க கண்களுக்கு தெரிகிறதை செய்தாரு, கர்த்தரின் கண்களுக்கு தெரிகிறத அவர் செய்யாமல் போனார். அப்போ அவர் என்ன ஆவார்? இந்த பிரயாசம் எல்லாம் நஷ்டமாக போகும். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் இடப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஆனால் நீ தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால உன் ஆத்மா பாதுகாக்கப்படும். அதுவும் எப்படியா? அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஒரு பெரிய சோதனையில் அப்பா கர்த்தர் அந்த அந்த தங்கம் கருத்து உருகி போகிறதுக்கு முந்தின நிலைமையில சிற்பாசாரி எப்படி ஒரு தங்கத்தை அந்த புடமிடுறதுலேருந்து வெளியெடுக்கிறாரோ அப்படி அந்த ஆத்மா நஷ்டமடையாதபடி அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த ஆத்மாவை காப்பாற்றுகிறாராம். அப்போ அஸ்திபாரத்தை மட்டும்தான் அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. மறுபடியும் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? புதுசாக திரும்ப கட்டி எழுப்பணும். அப்போ நமக்கு கிடைக்கிற நேரத்துலலாம் நம்ம கர்த்தரோடு நிலைத்து நிற்கணும்னா எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணும், எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடணும், எப்போ பார்த்தாலும் தேவ செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும்லாம் அப்படி இல்லை. நம்மளுக்குள்ள கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம்
அதாவது உட்காரும் போது ஏசப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். தும்மல் வரும்போது ஏசப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்குள்ள இருந்து நம்ம அறியாமல் வருதோ அதே போல தான் கர்த்தரோடு இருக்கிற உறவு நம்மளையே தாண்டின ஒரு ஐக்கியமாக இருக்கும். பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம். நான்லாம் அதை நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். ஒரு சிறு பிள்ளை அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போகும்போது இப்படி தானே கர்த்தர் நம்மளை நடத்தினார். இதெல்லாம் யோசிக்க பண்ணுறதில்ல, திடீர்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்புறம் அன்னைக்கு வந்து ஒரு பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம். அவங்க அப்பா அந்த குட்டி பையன் ஒரு எல்கேஜி தான் படிப்பான். அவனை வந்து பஸ்ஸில் சைக்கிளிங் முடிச்சுட்டு அவனை வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வர்றாரு. அவன் ஐ நீடு வாட்டர் டேடிங்கிறாரு. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டாப்பு தான், ஒரு ஸ்டாப்பில் வீட்டுக்கு இறங்க போகிறாங்க. ஆனால் அந்த பையன் தாகங்கிறான். அதனால அவங்க அப்பாவால் ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும், இல்லை வேற எங்கேயாவது கடைக்கு போய் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ சில நேரம் பிள்ளைகளை கர்த்தர் தாகத்தோட சைக்கிளிங் ஓட்டிட்டு வந்த ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு ஒரு ஸ்டாப்பில் தான், அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே ஐ வில் கிவ், அவ்வளோதான் சொன்னார். இப்படி இதெல்லாம் வந்து கர்த்தர் நம்மளுக்கே உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் நமக்கு காட்டுகிறது. சமைக்கும் போது இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னா எஸ்அப்பா தேங்க்யூ அப்படி சொல்றது. இன்னைக்கு பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து வரும்போது தேங்க்யூ அப்பா சொல்றது. இப்படி சின்னதாக நம்ம உறவுகளுக்குள்ள கடந்து போகும்போது அதுவே நம்மளுக்குள்ள ப்ராக்டிஸாகவே மாறிடும். அதைத்தான் வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அப்படிதான் நம்ம ஆத்மாவை கர்த்தருக்குள்ள வளர்த்து பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம எல்லா நேரமும் இப்படி வேதம் கைமாலாம் இருக்க முடியாது. சிலர் வெளியே கர்த்தருக்குள்ள ரொம்ப வளராதவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு லைஃப் போரிங்கா இல்லையா, ஒரு என்டர்டெயின்மே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தரோடு இருக்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் வந்து என்னது வார்த்தையை கேட்குறது, வசனத்தை கேட்குறது, பிள்ளைகளோட வெளியே போகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருந்தெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த அஸ்திபாரத்தை நம்ம அஸ்திபாரத்தோடு நிற்காமல் அதற்கு மேலே கட்டி எழுப்பணும்னு தேவன் வந்து சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். கர்த்தருக்குள்ள இதை வந்து நம்மளை வந்து ஆராய்ந்து பார்ப்போம். நான் போன சோதனையில் எப்படி இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்படி கட்டப்பட்டிருக்கேன், எனக்கு மேலே எப்படி அஸ்திபாரத்தின் மேலே எப்படி நான் கட்டி இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். God bless you.